Salt for Souls ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டி எழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. Salt for Souls ஊழியம் இந்தியா மற்றும் இலங்கையில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி வருகிறது. அன்புள்ள போதகரே நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுக்கு ரொம்ப நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புறோம் இல்லையா? கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்வார். என்று கூட எங்களோடு சேர்ந்து ஆராதித்து தேவ வசனத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம். எங்களோடு சேர்ந்து இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிச்சு ஆயத்தமாகி இருக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு பார்க்க போறது 2 காரியம் நாங்கள் தேவ வசனத்தினால. அந்த காரியம் என்னன்னு சொன்னா, முதலாவது காரியம் துதிக்கிறது. ஏன் நாங்க துதிக்கிறோம்னு சொல்றீங்களா? நாங்க துதிக்கும் பொழுதுதான் எங்களை சுற்றி இருக்கிற எரிகோ மதில்கள், அப்படி சொல்லும் பொழுது என்ன எரிகோ மதில்கள், பிரச்சனையாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், பில்லி சூனிய கட்டுகளாக இருக்கலாம், எல்லாவற்றிலிருந்தும் நாங்க துதிய பரலோகத்தை நோக்கி ஏறெடுக்கும் பொழுது கர்த்தரானவர் அந்த எல்லா கட்டுகளிலிருந்தும் எங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். சோ துதி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். துதிக்க துதிக்க சாத்தான் ஓடி போவான், கட்டுகள் உடையும், கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரும். அதே மாதிரி 2வது காரியம் உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆமென். தேவனுக்கு நன்றி சொல்லும் பொழுது அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி அப்பா, எஸ்அப்பான்னு சொல்லி நாங்க ஆராதித்த வேலையில நன்றி பலி செலுத்தணும், நன்றி பலி பீடம் கட்டணும். நாங்கள் வேதத்துல பார்த்தோம்னு சொன்னா 10 லெப்ரசி பிடித்தவர்கள் இயேசுவை சந்தித்தார்கள். அதுல ஒரு மனுஷன்தான் திருப்பி வந்து எஸ்அப்பா நன்றி, நீங்க செய்ததுக்கு நன்றின்னு சொல்லி. எத்தனை பேர் தேவன் செய்த நன்றியை என்று மறந்து வாழ்கிறோம் அன்பானவர்களே? இப்படி மறந்து வாழ்ந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லித்தான் தேவ வசனத்தில் நாங்க பார்க்க போறோம். சோ நீங்க எங்களோடு இருங்க. இந்த 2 காரியம் நாங்கள் மறந்தோம்னு சொன்னா என்ன நடக்க போகும் என்று சொல்லித்தான் இந்த தேவ வசனம் எங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. அநேக நேரங்கள்ல நாங்க பெற்றுக்கொள்றதுலதான் இருக்கிறோம். எல்லாத்தையும் தாங்கப்பா, அது தந்ததுக்கு பிறகு தந்தவரை மறந்துடுறோம் இல்லையா? நாங்க தந்தவரை மறந்துடக்கூடாது. தேவைகள் இருக்கும், சில நேரம் ஆண்டவர் செய்ததை மறந்துட்டு இன்னும் ஆசைகளோடு இந்த உலகத்துல. அப்ப சில நேரத்துல நாங்க இது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, ஆண்டவர் சொல்ற இது கொடுத்ததை கொடுத்து நன்றி சொல். ஆமென். நன்றி சொல்லும் இருதயம் தேவனுடைய இருதயம். அல்லேலூயா. சோ வாங்க நிகழ்ச்சிக்கு எல்லோரும் சந்தோஷமாய் துதித்து கர்த்தரை ஆராதித்து தேவ வசனத்துக்குள் கடந்து செல்வோம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் தேவனே. அவருடைய வலக்கரம் எங்களை நடத்திடும். யெகோவா ஈரே, எங்களோடு இருக்கிற தேவன் எங்களுக்கு வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. உள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. உள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும்,
உங்கள் தழும்புகளாலே நாங்கள் சுகத்தை இன்று பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் உந்தன் நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. தேவனுள் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. யெகோவா ஈரே, 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 யெகோவா Salt for Souls International Ministry. Salt for Souls International Ministry பாஸ்டர் பிரையன் மற்றும் ரெபேக்கா சில்வெஸ்டர் அவர்களால் நிறுவப்பட்டது. தேவனின் அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் உலகம் முழுவதும் கொண்டு செல்லவே அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த சுவிசேஷ மற்றும் தீர்க்க தரிசன ஊழியம் உலகில் அநேக இடங்களில் சுகமளிக்கும் கூட்டங்களை நடத்துவதன் மூலம் நலிந்தவர்களின் வாழ்க்கையை மாற்றி கிறிஸ்து இயேசுவின் உறவை பலப்படுத்தி வருகிறது. பாஸ்டர் பிரையன் சில்வெஸ்டர் இயேசுவை அறியாத நாட்களில் அவரை பிசாசு தன்வசப்படுத்தி போதைப் பொருள், மதுபானம், தற்கொலை எண்ணங்கள் போன்ற தவறான பாதையில் பாஸ்டர் பிரையன் சில்வெஸ்டரை கொண்டு சென்றது. பின்னாட்களில் அவர் ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிறகு தேவனின் பிள்ளையாக மாறி இன்று இயேசுவின் அன்புள்ள ஊழியக்காரனாக இயேசுவின் ஊழியத்தை மிகுந்த வாஞ்சையோடு செய்து வருகிறார். அதே போல் அவருடைய மனைவி போதகர் ரெபேக்கா தன்னுடைய 13வது வயதிலிருந்தே இயேசுவுக்காக உண்மையாக சேவை செய்து வருகிறார். அவருடைய ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பலவீனப்பட்ட மக்களுக்கு பெற்று தருகிறார். சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டி எழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஹலோ எவ்ரிபாடி, எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார். காண்கிற தேவன், அவர் கைவிடவே மாட்டார். இன்று நீங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய தெய்வீக அன்பு உங்களோட வீட்டுள்ளுக்க, நீங்கள் இருக்கிற இடத்துல, இங்கே இருக்கிற ஸ்தலத்தில், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வேளையில் இயேசுவின் அன்பு உங்களை சூழ்ந்து கொள்ள வேணும். அப்படி சூழ்ந்து கொள்ள வேணும் என்றால் கர்த்தரின் வெளிச்சம் எங்களோட இருதயத்துக்குள்ளே வர வேணும், எங்களோட வாழ்க்கையிலே வர வேணும். எனக்கு அன்பானவர்களே, நான் இருளின் அதிகாரத்தில் வாழ்ந்த நாட்களிலே, நான் தேவனை தேடுகிற வேளையில் கர்த்தருடைய வெளிச்சம்
என்னுடைய வாழ்க்கைக்கு வந்தது. அவருடைய வசனம், இந்த தீபமான அந்த வசனம் என்னுடைய வாழ்க்கைக்கு வந்தது. பிரியமானவர்களே, அந்த வசனம்தான் என்னை இன்று மாற்றி ஆளாக்கி உருவாக்கி ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு ஆவியானவர் என்னை சரிப்படுத்தி நேர்படுத்தி அவர் என்னை வழி நடத்துகிறார் என்று உங்களையும் அவர் வழி நடத்துவார். ஆமேன். யோகான் 8:12 இங்கிலீஷில் இப்படி போட்டிருக்கிறது, I am the light of the world. He who follows me will never walk in darkness but will have the light of life. வாழ்வுக்கு தேவையான இந்த வெளிச்சம் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லி அவர்தான் இந்த ஒளியின் ஜீவன் எங்களுக்குள் இருக்கிறார். ஆமேன். இயேசுதான் எங்களுடைய ஜீவன். அவருடைய ஒளி எங்களுக்குள் வரும் பொழுது நாங்கள் ஜீவனை பெறுகிறோம். அவருடைய ஜீவனுள்ள இந்த வார்த்தை எங்களுக்குள் வரும் பொழுது நாங்கள் ஜீவன் அடைகிறோம். வேதத்தில் இயேசு சொன்னார், என்னுடைய மாம்சத்தை நீங்கள் சாப்பிடாவிட்டால், என்னுடைய இரத்தத்தை நீங்கள் குடிக்காவிட்டால் என்னில் பங்கு இல்லை என்று சொன்னார் இயேசு. அவருக்கு அநேக சீசர்கள் இருந்தார்கள். அவங்க எல்லாம் இந்த வசனத்தை கேட்ட பொழுது சொன்னாங்க, இது என்னது கடினமான ஒரு போதனை என்று சொல்லி அவரை விட்டு விலகி போனார்கள். மீண்டும் 12 பேர் இருந்தார்கள். அன்பானவர்களே, அந்த 12 பேரையும் பார்த்து இயேசு கேட்டார், நீங்களும் என்னை விட்டுட்டு போறீங்களான்னு கேட்கிற வேளையில பேதுரு என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்லுகிறார், நாங்க யாரிடத்தில் போவோம் நாதா? ஜீவனுள்ள வார்த்தையெல்லாம் உம்மிடத்தில் தானே என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, இயேசுட வசனம் எங்களோட வாழ்க்கைக்கு வரும் பொழுது அது வெளிச்சத்தை காட்டுமா? அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை காட்டி என்ற வாழ்க்கையை மாற்ற கர்த்தருடைய வெளிச்சம் என்னை விடுதலையாக்கி, எதிலிருந்து விடுதலையாக்குறது? இருளின் அதிகாரத்தில் இருந்து என்னை விடுதலையாக்குறது. ஆமேன். உங்களையும் இன்று விடுதலையாக்கும். அல்லேலூயா. என்னுடைய சாட்சியை இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுவேன். அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிற காரியம் ரோமன் எழுதிய 1வது அதிகாரத்தில் 21வது வசனம். அந்த வசனத்திலிருந்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அந்த வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு 2 காரியம் காட்டி தரப்போகிறேன். அது என்ன 2 காரியம்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கிறிஸ்தவங்களாகின நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் 2 காரியத்தை மறக்கக்கூடாது. இந்த 2 காரியத்தை நாங்கள் மறந்து விட்டோம் என்று சொன்னால் இன்னும் 2 காரியம் எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு தடையாய் வரும். அது என்னென்று சொல்லி நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். என்னோடு சேர்ந்து ரோமனுக்கு எழுதிய புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் நாங்கள் வாசிப்போமா? இங்கிலீஷில் இப்படி போட்டிருக்குது, எஸ் they knew God. அவங்கள் தேவனை அறிந்திருந்தார்கள். அப்படின்னு சொன்னால் இது அன்பலீவர்ஸா, தேவனை அறியாத ஜனங்களுக்கு பேசிய காரியம் அல்ல. இது தேவனை அறிந்தவர்களுக்கு பேசினது. they knew God. அவங்கள் தேவனை அறிந்திருந்தார்கள், ஆனால் அவங்கள் தேவனை ஆராதிக்கவில்லை. but they wouldn't worship him. அவங்கள் தேவனை ஆராதிக்க மாட்டார்கள். இன்று நாங்கள் யோசித்து பார்ப்போம். முதலாவது காரியம், நாங்கள் இந்த காரியத்தில் தவறிவிட்டால் என்ன எங்களுக்கு நடக்கும்? ஏன் இந்த காரியத்தில் நாங்கள் தவறுகிறோம்? கர்த்தரை ஆராதிப்பவன் தேவனை கண்டடைகிறான். கர்த்தரை ஆராதிக்கிறவன் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறான். கர்த்தரை தாவீது நடனமாடி அவரை மறந்து ஆராதித்தார், துதித்தார். இன்று நாங்களும் துதிக்க வேண்டும். எப்படி துதிக்க வேண்டும்? ஏதோ தானோ ஒன்று இல்லை. நாங்கள் கண்களை மூடி நாங்கள் இருக்கிற இடத்தை மறந்து அவரை துதிக்க வேண்டும். ஏன் அவரை துதிக்க வேண்டும்? அவரின் வாழ்வில் நன்மைகள் செய்தார். உங்களோட வாழ்விலும் நன்மை செய்கிறார். அநேக பிரச்சனை எங்களுக்கு இருக்கலாம், ஆனால் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். நாங்கள் உயிரோடு வாழ்கிறது அவருடைய தெய்வீக கிருபான்பானவர்களே. இல்லாததை குறித்து, குறைந்ததை குறித்து, துளைந்ததை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. இருக்கிற பலத்தோடு அவரை துதிங்க. இன்று வாழ்வு மாறணுமா? நான் துதி எடுக்கணும். ஹல்லேலூயா. தேவனை அறிந்தவர்கள் அவரை துதிக்க வேண்டும். ஆனா இங்க வேதத்துல போட்டிருக்கிறது, they wouldn't worship him அப்படின்னு சொன்னால் அவங்க தேவனை துதிக்கவில்லை, ஆராதிக்கவில்லை, கனப்படுத்துவதில்லை, மகிமைப்படுத்துவதில்லை.
இது முதலாவது தவறு அன்பானவர்களே. அவங்க தேவனை வர்ஷிப் பண்ணாத விட்டனால என்ன நடந்திருக்குன்னு நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம். ரெண்டாவது காரியம் வேதத்தில் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அவங்க நன்றி சொல்லவில்லை தேவனுக்கு. நாங்கள் இங்கே படித்து பாருங்க, அதில் போட்டிருக்கிறது they wouldn't even give thanks to him. அவங்க தேவனுக்கு நன்றி சொல்லாமல் வாழ்ந்து வராங்க. அநேகர் இந்த காலங்களில் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்றதில்லை. எப்பவுமே இல்லாததை கண்டு புலம்புவோம். எங்களோட பிரச்சனைகளை பார்த்து ஏன் இப்படி செய்தீர், ஏன் என்ற வாழ்க்கையில டிலே, என்ற ஜெபத்தை கேட்க மாட்டீரா, உங்களுக்கு சந்தோஷமா நான் இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தரை பார்த்து முறுமுறுக்கிறோம், மனிதர்களை பார்த்து முறுமுறுக்கிறோம். எங்களுக்கு நன்மை செய்ததை நாங்கள் நினைக்கிறவர்களா இல்லை. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை துவங்கும் பொழுது என்னுடைய மனைவியோடு நாங்கள் ஒரு சின்ன இடத்துல ஒரு 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 பெட், ஒரு கிச்சன், எல்லாமே ஒரு அறையில் தான் இருந்துச்சு. அப்படியான சூழ்நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். எங்களுக்கு பணம் அந்த நேரத்தில் கையில் இருக்கவில்லை, எங்களுக்கு தொழில் இருக்கவில்லை. எங்களுடைய முதலாவது மகன், அவருக்கு 6 மாதம் இருந்தது. அந்த நேரத்தில் எங்களுக்கு வீட்டில் ஃப்ரிட்ஜ் கூட இருக்கவில்லை. மில்க் கண்டெய்னர் ஸ்மால் ஒரு சின்ன பேக்கெட்டை வாங்கி அந்தந்த வேலைக்கு அவருக்கு மில்கை கொடுப்போம். நானால் எங்களோட வீட்டில் சந்தோஷம் இருந்துச்சு, வெளிச்சம் இருந்துச்சு. கர்த்தருக்கு துதித்து அவரை ஆராதித்து வந்திருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு நாள் வந்தது, ஒரு மனிதன் என்னுடைய கதவை தட்டினார். எனக்கு தெரிஞ்ச நாங்கள் போகிற சபையில் ஒரு நபர் வந்து என்னுடைய கதவை தட்டி சொன்னார், பிரையன், உங்களோட வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜை கொடுக்கணும் என்று சொல்லி கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லி அவர் வந்தார். நான் இதை யாருக்கும் சொல்லவில்லை, என்னுடைய குறை, என்னுடைய அடுபாடை யாருக்கும் நான் சொல்லவில்லை. கர்த்தர் அறிந்தவராயிருக்கிறார். அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது கர்த்தர் அந்த மனுஷன் வாழ்க்கையிலே பேசினார், மனதிலே பேசினார். 11 PM மாதிரி இந்த நைட்டில் வந்து அந்த ஃப்ரிட்ஜை அவர் இறக்கினார் என்னுடைய வீட்டில். எனக்கும் வைஃபுக்கும் ஆச்சரியம். இந்த குழந்தைக்கு மில்கை நாங்கள் ஒரு தண்ணி கப்பில் தான் வச்சிருப்போம் குளிராக இருக்கிறதுக்கு. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் எங்கள் தேவைகளை அறிந்து எங்களுக்கு அவர் எல்லா விதத்தையும் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். அவரை ஆராதிக்கும் பொழுது, நன்றி சொல்லி எங்களோட வாழ்க்கையை வாழும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். ரெண்டாவது காரியம், அவங்க நன்றி சொல்லவில்லை, கர்த்தருக்கு நன்றி சொல்லவில்லை. எப்படி இந்த மனிதன் எனக்கு உதவினாரோ அவரை நான் காண்கிற வேலையெல்லாம் என்னுடைய மனது நன்றி என்று சொல்லும். நன்றி அப்பா, நல்லவரே, எசப்பா, இந்த மனிதனை கொண்டு எனக்கு உதவினீரே என்று கடந்த நாட்களில் செய்ததை இன்று கூட நான் நினைத்து நன்றி சொல்வேன் கர்த்தருக்கு. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் செய்த சின்ன சின்ன காரியங்களை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அதை டெய்லி நாங்கள் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு பசு, ஒரு மாடு காலையில் சாப்பிட்டது அது பகலையில் இல்லாட்டி ராவில் கூட அது திருப்பி எடுத்து அதை சப்பிக்கிட்டு இருக்குமா? எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்களும் திரும்ப திரும்ப நினைவு கூறணும், திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும், திரும்ப திரும்ப பேச வேண்டும், ஆக்களுக்கு சாட்சியாய் சொல்ல வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இன்று இயேசு செய்த நன்மைகளை மறக்காதீங்க. இவங்கள் தேவனை ஆராதிக்காம நன்றி சொல்லாம வாழ்ந்ததுனால அவங்களோட இருதயம் அவங்களோட மனசு என்ன நடந்ததாம் என்று வேதத்தில் நாங்கள் பார்க்குறோம். இதுதான் ரிசல்ட். As a result, their mind became dark and confused. என்ன நடந்ததாம்? அவங்களோட சிந்தை இருள் அடைந்ததாம். நாங்கள் தேவனை ஆராதிக்காமல் விட்டால், நன்றி சொல்லாமல் போய்விட்டால் எங்களோட இருதயம் அன்பானவர்களே இருள் அடையும். அது மட்டும் இல்லாமல் வேதம் சொல்லுகிறது கன்ஃபியூஸ்ட் என்று சொல்லி, கன்ஃபியூஸ், தள்ளாடும், கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு அந்த நிலைமை தான் எங்களோட வாழ்க்கையில் வரும். இன்றைக்கு அந்த நிலைமை போக வேணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், தேவனுக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ வேணும். பிரியமானவர்களே, இதுதான் தேவன் எங்களுக்கு பேசுகிறது. இன்று முதல் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவரே, நான் காலையில் எழும்பி உங்களை ஆராதிக்க போறேன், ஆராதிக்க போறேன் ஆண்டவரே.
உம்மை ஆராதித்து உம்முடைய தெய்வீக வசனத்தை நான் படிக்கப் போகிறேன். நீர் யார் என்று வேதத்திலே நான் அறிந்து கொள்ள போறேன். அவங்க சொல்றாங்க, என்னுடைய மைண்ட் சொல்லுது, இதயம் சொல்லுது. அப்படி இல்லை. தேவ வசனத்திலிருந்து தான் தேவன் யார் என்று அறிந்து கொள்ள முடியும். தேவன் செய்ததுகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சில நேரத்தில் நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம், ஆனால் எங்களுக்கு உதவின மனிதர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல மாட்டோம். எனக்கு அன்பானவர்களே, அப்படி இருக்கக்கூடாது. நான் தேவனை அன்பு கூற வேணும் என்றால், தேவனை பிரியப்படுத்த வேணும் என்று சொன்னால், எங்களுக்கு உதவினவர்கள் கூட நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்களுக்கு கூட நன்றி, நீங்கள் இந்த வாழ்க்கையில் இப்படி செய்தீங்க என்று சொல்லி, எனக்கு இது தந்தீங்க என்று சொல்லி நன்றி நாங்கள் சொல்லணும். நன்றி சொல்லுகிறவன், ஆமென், நன்றி சொல்லுகிறவன் எப்பவுமே பிழைத்து போக மாட்டான். காரணம், அவனுடைய இருதயம், அவனுடைய சிந்தை இருளில் இருக்காது, ஒளியிலே இருக்கும். தேவன் தான் அந்த ஒளி. ஆமேன். அந்த ஒளி வரும் பொழுது அது பாதை காட்டும். ஆமேன். ஸோ ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிற காரியம் நாங்கள் இருளில் இருக்கக்கூடாது, கன்ஃபியூஸாக இருக்கக்கூடாது, டவுட்டில் இருக்கக்கூடாது, ஃபியரில் இருக்கக்கூடாது. தேவனுடைய வசனம் வரும் பொழுது வெளிச்சத்தை அது கொண்டு வரும். தேவனை ஆராதிக்கும் பொழுது வெளிச்சத்தை கொண்டு வரும். வெற்றியை காண்பீர்கள். எவ்ரி டே விசுவாசத்தினால் நாங்கள் வாழ வேண்டும். அன்பானவர்களே, இதுதான் தேவன் பேசுகிறார். நீங்கள் எந்த நிலைமையிலும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஜெபிப்போம், இந்த வேளையிலே ஆராதிப்போம், தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இதை டெய்லி நாங்கள் செய்து வர்ற பொழுது நாங்கள் வெற்றியை காண்போம். அல்லேலூயா. என்னோடு சேர்ந்து இந்த வேளையிலே கண்களை மூடி இருக்கிற இடத்துல நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். என் தேவனே, நீர் வெளிச்சமாக இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று இருளிலும் ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளை நான் நோக்கி பாரு. உம்மோடு உறவு வைக்காமல் ஆண்டவரே ஜெபிக்க இயலாமல் தவிக்கிற பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. அவங்களோட வாழ்க்கையில் என்ன கன்ஃபியூஷனாக இருக்கிறோ, என்ன டவுட்டாக இருக்கிறதோ, என்ன பயமாக இருக்கிறதோ, கர்த்தாவே அதுகளை போக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, வீட்டில் பெரிய சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே, வீட்டுகளிலே நீர் வெளிச்சமாய் வர்றதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளுக்கு பெரிய காரியத்தை செய்து ஆண்டவரே வெளிச்சமாய் நீர் அவங்க உள்ளத்திலும் இல்லத்திலும் தோன்ற வேணும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இந்த வேளையிலே. அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருளின் அதிகாரம் விலகுவதாக. விடுதலையின் நாயகன் வெற்றியை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இந்த வேளையிலே பிதாவே. அப்பா, உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷம் வீட்டுகளில் வருவதாக, பிள்ளைகள் மேல் வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தரித்திரங்கள் விலகி போவதாக. வீட்டிலே சமாதானம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாத்தானின் சகல சங்கிலிகள் உடைவதாக இந்த வேளையிலே. ஓ, யார் யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டுகள் கட்டவிக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தை இந்த வேளையிலே தெளிக்கிறேன் பிதாவே. தரித்திரங்கள் விலகி போகட்டும், பில்லி சூனிய கட்டுகள் உடையட்டும். இயேசுவின் ஆணி பாய்ந்த இரத்தம் இந்த வேளையிலே மக்களை விடுதலையாக்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வீட்டில் வெளிச்சம் உண்டாவதாக. ஜெப வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாவதாக. விசுவாச வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல இருளின் அதிகாரம் விலகுவதாக என்று சொல்லி கட்டளையிடுகிறேன் இந்த வேளையில். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஜெபம் கேட்டதுக்காய் கோடி ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.